நேரம், இயேசு தொடும் நேரம், இயேசு தொடும் நேரம். Jesus makes you whole, Jesus makes you whole, Jesus makes you whole, Jesus makes you whole. We welcome you for the program Touch Jesus, He saves, He heals. இயேசு தொடும் நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். This is the time for you to be made whole and to receive the touch of Jesus. இயேசுவின் தொடுதலையும் அற்புதத்தையும் இப்பொழுது பெறலாம். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை பார்க்கலாமா? பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம். சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய தீர்மானம், His election. Hallelujah. அவருடைய தீர்மானம். கர்த்தர் அவருடைய தீர்மானத்திலே நம்மை கொண்டு வந்திருக்கிறபடியால் எத்தனை பேர் கர்த்தருடைய தீர்மானத்துக்குள்ள இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவருடைய தீர்மானத்தின்படி கர்த்தர் நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கிறார். நம்முடைய முயற்சி சக்தி பக்தியின்படி அல்ல. அவர் நம்மேல் தீர்மானம் வைத்து யோவான் சுவிசேஷத்துல 15ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்துல ஆண்டவர் சொன்னார். The book of John chapter 15 verse 16 ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இந்த காலையிலே நம்மை தெரிந்து கொண்டவர் நிமித்தமாக நம்ம வந்திருக்கிறோம். விளங்குதா? நாம கர்த்தரை தேடி கண்டுபிடிக்கவில்லை. யாருக்கு மன்னிப்பு கிடைக்கிறது என்று சொன்னால், the undeserving get the forgiveness. யார் தகுதி இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இயேசு மன்னித்து வாழ்வு கொடுக்கிறார். நீங்க நினைப்பீங்க யாக்கோபு நல்லவனா ஏசா நல்லவனாங்க? ஈசாக்கு வீட்டுல மனுஷ மரமேன்படி யாக்கோபு நல்லவனா ஏசா நல்லவனா? ஏசா நல்லவனோ கெட்டவனோ தெரியாது. ஆனா யாக்கோபு யாரு? ஏமாத்தினவன். அப்பாவை ஏமாத்தினா, அண்ணனை ஏமாத்தினா, எல்லாரையும் ஏமாத்தினா இல்லையா? இப்படி ஏமாத்தினவன். ஆனா வேதம் சொல்லுகிறது, யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவையே நான் என்ன செய்தேன். அதை பத்தி எங்க போட்டிருக்கு தெரியுமா? ஆதியாகமம் 25, 21, 23 போட்டிருக்கு பாருங்க. ஆதியாகமம் 25 23 நினைக்கிறேன். வாசிங்க பாப்போம். அதற்கு கர்த்தர், அதாவது ரெபேக்காள் மலடியா இருந்த பொழுது ஈசாக்கு போய் கர்த்தரிடத்துல விசாரித்தான், இது என்ன குழந்தை கிடைக்குமா இல்லையான்னுட்டு. விசாரித்த பொழுது கர்த்தர் சொன்ன பதில படிக்கிறாங்க பாருங்க. அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள். கவனிக்கிறீங்களா? மூத்தனை சிநேகிப்பான். பிறக்கிறதுக்கு முன்னாலேயே அவங்க நன்மை தீமை செய்வதற்கு முன்பதாகவே, அதான் பவுல் சொல்லுகிறான், தாயின் வயிற்றில் நான் உருவாகும் முன்னே என்னை தெரிந்து கொண்ட தேவன். ஹல்லேலூயா. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி தெரிந்து கொண்டார் சொல்லி உபாகமம் 7:7 போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். வாசிங்க பார்ப்போம். ரைட். அவங்க அந்த வசனத்தை எடுக்கிறதுக்குள்ள நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆண்டவர் அவர் தெரிந்து கொண்டதுனால ஆசீர்வதிக்கிறாரா, இல்ல நீங்க நிறைய ஜெபம் பண்ணி நிறைய ஊழியம் செஞ்சு நிறைய காணிக்க கொடுக்கறதுனால ஆசீர்வதிக்கிறாரா? கவனிக்கிறீங்களா? ஊழியம் செஞ்சாதான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா, இல்ல ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார்? ஆண்டவர் எப்படிங்க ஆசீர்வதிக்கிறாரு? இப்போ வசனம் சொன்னதுனால உடனே தெரிந்து கொள்ளுதல் சொல்லிடுறீங்க. அதாவது பிதாவானவர் உங்களை என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு காரணம் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. யாரால நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு? இயேசுவின் நிமித்தமாகவே கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அதுல வேதத்துல தெளிவா இருக்கிறது. இன்னும் உங்களுக்கு தெளிவா வேணும்னா அதுல ரோமர் புஸ்தகத்துல அப்படியே அடுத்த பக்கத்தை திருப்புங்க. 11ஆம் அதிகாரத்துல சொல்லியிருக்கு பாருங்க. பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில், கவனிக்கிறீங்களா? தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கிறது. கவனிக்கிறீங்களா? கிரியைகளினாலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதியாமல் அழைத்தது நிமித்தமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். எத்தனை பேருக்கு தெரியும் ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார் என்று சொல்லி?
How many of you know that you have been called by the Lord? எத்தனை பேரை கர்த்தர் அழைத்திருக்கிறார்? இந்த காலையில நீங்களா கோயிலுக்கு எப்படியோ வந்துட்டீங்களா, இல்ல கர்த்தர் உங்களை கூப்பிட்டு கர்த்தர் உங்களை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாரா? உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். நம்முடைய சக்தியின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதியாமல் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதை பத்தி உபாகமம் 7:7 போட்டிருக்கு, வாசிங்க. சகல ஜனங்களிலும் நீங்க ரொம்ப விசேஷமா அழகா இருக்கிறீங்க, திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்து காணப்படாதவர்களாக அறியப்படாதவர்களாய் இருந்த நம்மை கர்த்தர் கிருபையினால் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தை கர்த்தர் எப்படி இருக்க விரும்புகிறார் என்று என்னாகமம் 24:1 போட்டிருக்கு பாருங்க. என்னாகமம் 24:1. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆமென். உங்களை என்னை கர்த்தர் எதுக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார்? உங்களை என்னை கர்த்தர் எதுக்காக, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் எதுக்காக தெரிந்து கொண்டாரு? 7:7 சொல்லி இருக்குது தெரிந்து கொண்டார் என்று சொல்லி. 24:1 இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். உங்களை என்னை ஆசீர்வதிக்கிறது யாருக்கு பிரியம்? உங்க பக்கத்து வீட்டுக்கு பிரியம் இல்ல, உங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்கு நீங்க ஆசீர்வதிக்கப்படுறது என்ன கிடையாது, பிரியம் கிடையாது. ஆனா யாருக்கு பிரியம்? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியம் என்று கண்டு ஒரு தீர்க்கதரிசி கிட்ட ஒரு கூலி பணம் கொடுத்து இந்த ஜனங்களை போய் சாபம் போடு அப்படி சொன்னான். சாபம் போட சொன்ன இடத்துல நடந்த காரியத்தை வாசிக்கிறீங்களா? 24ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனம் நினைக்கிறேன், வாசிங்க பார்க்கலாம். அவர் யாக்கோபிலே குற்றம் காண்கிறதில்லை. 23:21. அவர் யாரை தெரிந்து கொள்ளுகிறாரோ அவர்களிலே என்ன பார்க்கிறது இல்ல, அவர் யாக்கோபிலே என்ன பார்க்கிறது இல்லை. எத்தனை பேர் அக்கிரமத்தையும் பாவத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க? நிறைய பேருக்கு கர்த்தரை ஆராதிக்க முடியல. காரணம் என்ன தெரியுமா? உள்ளத்துல பாவம், குற்ற உணர்வு கர்த்தருடைய சமூகத்துக்கு அவர்களை போக விடாமல் தடுக்கிறது. ஆனால் உங்களுக்கு எனக்கும் இருக்கிற நல்ல செய்தி என்ன தெரியுமா? கர்த்தருடைய சமூகத்துல என்றைக்கும் எந்த நேரத்திலும் பிரவேசிக்கிறதுக்குரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதனுடைய வசனம் எங்க இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். புது உடன்படிக்கையின் வசனம் எபிரேயர் 8:12 போட்டிருக்குது. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம பாவத்தையும் அக்கிரமத்தையும் கர்த்தர் என்ன செய்யறது இல்லையா? நினைக்கிறதில்லை. ஆமென். ஏன் நினைக்கிறதில்லை? உங்க பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவின் மேல் எண்ணப்பட்டு விட்டது. ஆமென். ஆகவே அவர் நம்முடைய பாவத்துக்கு தேவையான எல்லா தண்டனை காரியங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மேல் நினைக்கப்பட்டு விட்டபடியினால் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்கிறார். அங்கே போட்டிருக்கிறது ரோமர் புத்தகத்திலே 9ஆம் அதிகாரத்திலே தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவையே நான் வெறுத்தேன். அந்த யாக்கோபுக்கு இஸ்ரவேல் என்று சொல்லி பெயரிட்டு அந்த யாக்கோவிலே அவர் என்ன பார்க்கிறது இல்லையா? 23:21 அவர் யாக்கோவிலே அக்கிரமத்தை காண்கிறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? தேவனிடத்தில் அநீதி உண்டென்று சொல்லலாமா? சொல்லக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு 15ஆம் வசனத்துல எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல ஓடுகிறவனாலும் அல்ல இறங்குகிற தேவனாலேயாம். கர்த்தர் உங்க மேல என் மேல இரக்கம் வைத்து இந்த காலையிலே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எப்படி தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு ஒரு வசனத்தை பார்க்கிறீங்களா? அப்போஸ்தலர் 13:48 படிங்க பார்க்கலாம். நித்திய ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டவர்களோ அவர் தப்பா படிக்கிறீங்க. நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். கவனிக்கிறீங்களா? வேதம் என்ன சொல்லுது? நித்திய ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்ட கூட்டம் சொல்லி ஒண்ணு இருக்குதான். அப்படின்னா நாங்கெல்லாம் போய் ஊழியமே செய்ய வேண்டாமா அப்படி கேள்வி கேட்காதீங்க. ஏன்னா ஆண்டவர் சரி, அதுக்கு உங்களுக்கு இன்னும் 2 வசனம் உதாரணம் தர்றேன். மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் படிங்க.
சகலமும் என் பிதாவினால் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான். கவனிக்கிறீங்களா? குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறிய முடியாது. குமாரன் தம்மை உங்களுக்கு வெளிப்படுத்தாவிட்டால் இன்றைக்கு நாமும் அவரை அறிந்து கொள்ள முடியாது. அப்படின்னா யாருக்கு ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துறாரோ அவங்க மட்டும்தான் ரட்சிக்கப்பட முடியுமா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா 28 பதில் போட்டிருக்கிறார் பாருங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும், அதாவது குமாரன் வெளிப்படுத்துறவங்க மட்டும் வர முடியாது, பாரம் சுமக்கிற எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டார். அது மட்டும் இல்லாம இன்னொரு வசனம் வாசிங்களேன். ஆண்டவர் யோவான் சுவிசேஷத்துல 7ஆம் அதிகாரத்துல 35ஆம் வசனம் 36ஆம் வசனத்துல ஆண்டவர் சொன்னார், நான் போகிற இடத்திற்கு நீங்கள் என்ன செய்ய முடியாது? வர முடியாது, ஒருத்தனும் வர முடியாது, சில காலம் என்னை காணாதிருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் யோவான் 7ஆம் அதிகாரம் 36ல சொல்லிட்டு மறுபடியும் அதை அப்படியே மாத்திட்டார் பாருங்க. அப்படின்னா எல்லாருமே பார்க்க முடியாதான்ற சந்தேகம் வந்த உடனே 7ஆம் வசனத்துல சொல்லிட்டார், ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், என்னிடத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இருக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து. அப்படின்னா தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சிலர் மட்டும் கிடையாது, தாகமாயிருக்கிற எவரும் வரலாம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எவரும் இந்த ஆண்டவர் இயேசுவிடத்தில் வரலாம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டார். சரி, எப்படி அவரிடத்துல வர முடியும் என்று சொல்லி அங்கே போட்டிருக்கு. தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி யார் அவர் தெரிந்து கொண்டார் என்பதை பற்றி இன்னும் கொஞ்சம் தெளிவா 2 பேதுரு புத்தகத்துல 1 அதிகாரத்துல 10ஆம் வசனத்துல போட்டிருக்கு பாருங்க. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து. அதாவது உங்களை என்னை கர்த்தர் என்ன சொல்றார்? எப்பயுமே நம்முடைய உள்ளத்துல இருக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், நான் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம், நான் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறீங்களா? சொல்லுங்க, நான் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். சுத்திகரிக்கப்பட்டவங்க தானா? என்ன எபிரேயர் அந்த வசனத்தை யாருமே சொல்லி கொடுக்கறது இல்ல, யாரும் பிரசங்கமும் பண்றது இல்ல. என்ன பிரசங்கம் பண்ண மாட்டாங்க? அவர்கள் பாவத்தையும் அவருடைய அக்கிரமத்தையும் இனி நினையாமல் இருப்பேன். ஆண்டவர் உங்க பாவத்தை என் பாவத்தை என்ன செய்யறது இல்லையா? நினைக்கிறது இல்லையா? ஏன் நினைக்கிறது இல்ல? உங்க பாவ குப்பை எங்க போய்விட்டது? இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திலே அவருடைய இரத்தத்தின் கீழாக மறைக்கப்பட்டு விட்டது. நம்முடைய பாவத்திற்கு நாம் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்திலே இயேசு கிறிஸ்து தண்டிக்கப்பட்டபடியினாலே அவன் முன் செய்த பாவங்கள் அற தான் சுத்திகரிக்கப்பட்டதை அவன் மறந்து போனான் என்று சொல்லி இன்னும் அங்க தொடர்ந்து போட்டிருக்கு, படிங்க. உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கப்பட்டதுக்கு முந்தின வசனம் என்ன சொல்லி இருக்குது? கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார் என்பதற்கு அடையாளம் என்ன? நான் என்னுடைய பாவங்களிலிருந்து கழுவப்பட்டிருக்கிறேன், சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேன். படிங்க. அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். அப்படின்னா கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். எதற்காக உங்களை என்னை அழைத்திருக்கிறார்? பாவத்திலிருந்து உங்களை என்னை விடுதலையாக்கி இருக்கிறார். பாவத்திலிருந்து சுத்திகரிக்கப்பட்டு விடுதலையாக்கப்பட்டவர்கள் எல்லாரும் இந்த காலையில கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஏன் சுத்திகரித்து விடுதலையாக்கினார் என்று அங்கே சொல்லி இருக்கிறது. அதுக்கு வசனத்தை படிச்சிடலாமா? தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய். உங்களை என்னை ஆண்டவர் எதுக்கு தெரிந்து கொண்டிருக்கிறாராம்? தம்முடைய மகிமைக்கு எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள். நீங்களும் நானும் அவருடைய கிருபையின் பாத்திரம், வெசல்ஸ் ஆஃப் மெர்சி. நீங்களும் நானும் யாருடைய பாத்திரம்? கிருபா பாத்திரம். பாருங்க, அதுல அடுத்த பாதி ஒரிஜினல்ல கிடையாது, இங்கிலீஷ் பைபிள்ல கிடையாது. ஆனா நம்ம பைபிள்ல, தமிழ் பைபிள்ல போட்டிருக்குது. என்ன போட்டிருக்கு தெரியுமா? தம் மகிமைக்கு எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தும் பொருட்டு. அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை உங்களிடத்திலே என்னிடத்திலே கர்த்தர் தெரிய பண்ணுகிறார். அந்த மகிமையின் ஐஸ்வர்யம் என்ன தெரியுமா? பாவத்திலிருந்து உங்களையும் எங்களையும் விடுதலையாக்கி நீங்களாக்கி விட்டார். ஆமென். ரைட். 9:23 படிங்க மறுபடியும்.
தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் ஆண்டவர் சும்மா தெரியப்படுத்தலையாம், அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை உங்கள் மேல் என் மேல் ஊற்ற விரும்புகிறார். எத்தனை பேருக்கு ஐஸ்வர்யம் வேணும்? வேணுமா வேண்டாமா? ஹல்லேலூயா. அந்த ஐஸ்வர்யத்தை எப்படி ஊற்றுகிறாராம்? மகிமையின் ஐஸ்வர்யமாய் கர்த்தர் நம்மேல் ஊற்றும்படிக்கு விரும்புகிறார். அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்த சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கின கோபாக்கினையின் பாத்திரம் இங்கே போட்டிருக்குது. ஆனா இந்த வசனம் இங்கிலீஷ் பைபிள்ல கிடையாது. யாராவது வச்சிருக்கீங்களா? அவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும்படிக்கு உங்கள் மேல் என் மேல் பிரியமாய் இருக்கிறார். அந்த மகிமையை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்று அதே ரோமர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் போட்டிருக்கு பாருங்க. தேவனுடைய தயவை மகிமையின் ஐஸ்வர்யமாய் கர்த்தர் நம்மையிலே ஊற்றுகிறார். தேவ தயவு நீ குணப்படும்படிக்கு உன்னை ஏவுகிறது என்று அறியாமல், அவருடைய தயவு இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு தெரியுமா? அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யம். ஆண்டவரிடத்துல ஒரு ஐஸ்வர்யம் இருக்கிறது. அது என்ன ஐஸ்வர்யம் தெரியுமா? தயவு வேணுமா உங்களுக்கு? ஐஸ்வர்யம் உங்களுக்கு வேற என்னங்க வேணும்? ஆண்டவரிடத்துல இருந்து என்ன கிடைத்தா போதும்? உங்களுக்கு எனக்கு என்ன வேணும்? ஆண்டவரிடத்துல இருந்து ஒரே ஒரு தயவு கிடைத்தாலே போதும். ஹல்லேலூயா. ஒன் மொமெண்ட் ஆஃப் ஃபேவர். ஆமென். உங்களுக்கு எனக்கு என்ன வேணும்? ஆண்டவர் நம்மேல் வைத்திருக்கிற ஒரே ஒரு நொடி தயவை காண்பித்தால் போதும். சரி, தயவு பெற்ற மனுஷனுடைய வார்த்தையை பத்தி கொஞ்சம் மடபட படிக்கிறீங்களா? ஆதியாகம புஸ்தகத்துல 39:3 படிங்க. கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும். கர்த்தர் யாரோடு இருக்கிறார்? யோசேப்பு கர்த்தரோடு இருந்தான்னு சொல்லி போடல, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அதே போல இங்க இருக்கிற எல்லாரோட யார் இருக்கிறது? யாருங்க பேசுங்க, யார் இருக்கிறா? அப்ப கர்த்தர் இருந்தா நீங்களும் நானும் என்ன எதிர்பார்க்கணும் அவரிடத்துல? தயவு என்கிற ஐஸ்வர்யத்தை போகிற வருகிற எல்லா இடத்திலும் கர்த்தர் நம்மேல் விளங்க பண்ணுவார். ஆமேன். அதாவது நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் அந்த தயவை விளங்க பண்ணுவார். 3 அதே இதுல வாசிங்களா, 3:19 வாசிங்க பார்க்கலாம். கவனிக்கிறீங்களா? கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தின் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார். உங்கள் நிமித்தமாக உங்கள் தெருவுக்கு ஆசீர்வாதம், உங்க ஊருக்கு ஆசீர்வாதம். அது மட்டும் இல்லாமல் கர்த்தர் யோசேப்பின் நிமித்தமாக வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அதாவது அவருடைய ஐஸ்வர்யம், தயவு என்கிற ஐஸ்வர்யத்தை வைத்து கர்த்தர் உங்களையும் என்ன செய்ய விரும்புகிறார்? ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஏனென்றால் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 24:1 இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லாமல் இன்னும் அதே 39 இன்னொரு வசனம் இருக்கு, வாசிங்க பார்க்கலாம். 21 படிங்க. கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். 23 படிங்க. கர்த்தர் அவனோடே இருந்தபடினாலும், அவனோடேன்னு சொல்ற இடத்துல எல்லா இடத்துல உங்களை வச்சுக்கிடுங்க. கர்த்தர் உங்களோடே இருந்தபடினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். ஹல்லேலூயா. வாய்க்க பண்ணினபடினாலும் அவன் வாசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவோ நீங்கள் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ண விரும்புகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தருடைய தயவு உங்கள் மேல் இருக்கிறபடியினால் கர்த்தர் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ண விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் வாய்க்க பண்ண விரும்புகிறார். எப்படி வாய்க்க பண்ணுகிறார்? தேவ தயவு நீ குணப்படும்படிக்கு உன்னை நடத்துகிறதுன்னு தமிழ்ல போட்டிருக்கு, உங்களுக்கு புரியாது. இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு தெரியுமா? The goodness of God leads unto repentance. ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்து உங்களை மனம் திரும்ப வைக்க போறாராம். இதுக்கு உதாரணம் பேதுரு மனம் திரும்பினதுக்கு அப்புறம் ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரா? ஆசீர்வதித்து மனம் திரும்ப வச்சாரா? அவருடைய தயவு என்கிற ஐஸ்வர்யம் உங்களுக்கு என்ன செய்யும்? நிறைய நெட் பிரேக்கிங், போட் சிங்கிங். லூக்கா 5ஆம் அதிகாரத்திலே 7-8 வசனங்களிலே திரளான மீன்களை கொடுத்து வலைகள் கிழியத்தக்கதாக படகு அமிழத்தக்கதான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. பேதுருக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்தார்? கொஞ்சம் பேசுங்க பார்க்கலாம். எப்படி கொடுத்தாரு? வலைகள் கிழியத்தக்கதாக
படகு அமிழத்தக்கதாக, நெட் பிரேக்கிங், போட் சிங்கிங், இப்படி ஆசீர்வாதத்தை தந்த உடனே ஆண்டவர் பாதத்துல விழுந்து, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன் சொல்லி பேதுரு மனம் திரும்பினான். அத போல ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தின் வழி என்ன தெரியுமா? உங்களை ஆசீர்வதித்து நீங்கள் அவரை பின்பற்றும்படிக்கு விரும்புகிறார். அதான் அங்க போட்டிருக்குது, தேவனுடைய தயவு என்கிற ஐஸ்வர்யம் நீ குணப்படும்படிக்கு உனக்கு நன்மைக்கு ஏதுவாக இருக்கிறது. அதுதான் ரோமர் 8:28 சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிற, கரெக்டா படிங்க, தப்பு, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. அவருடைய தீர்மானத்திலே அழைத்த அந்த தீர்மானத்தின் தெரிந்து கொள்ளுதலிலே கர்த்தர் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். ஆமேன். நம்ம அவரை தெரிந்து கொள்ளவில்லை. யோவான் 15:16 நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொன்னார். எதுக்காக தெரிந்து கொண்டார்? நம்முடைய பாவங்களை நம்மை சுத்திகரித்து பரலோக பாக்கியத்தை இலவசமாய் கர்த்தர் தந்து, இந்த உலகத்திலேயே அந்த பரலோகத்தின் பாக்கியத்தை கர்த்தர் பெற்றுக்கொள்ளும்படிக்கு விரும்புகிறார். பரலோகம் போய் பரலோகத்தை அனுபவிக்கணுமா, இல்ல இந்த பூமியில இருக்கும் பொழுதே அந்த பரலோகத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் விரும்புகிறாரா? ஹலோ, நீங்க செத்து போய் ஒரு நாள் பரலோகத்துக்கு போறது முக்கியம் இல்ல, விளங்குதா? அந்த பரலோக பாக்கியத்தை இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே பெற்றுக்கொள்ள கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் பரலோகத்தை இந்த உலகத்துல பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க? இல்ல சீக்கிரம் பொட்டுன்னு போயிடலான்னு விரும்புறீங்களா? பரலோகம் இந்த உலகத்துல வேணும். ஆமேன். அதுக்கு தான் ஆண்டவர் அங்கே கர்த்தருடைய ஜெபத்துல சொல்லி கொடுத்தார். மத்தேயு 6:10 உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும், அந்த சித்தம் இங்க உங்க வாழ்க்கையில செய்யப்படணும்னு விரும்புறீங்களா? இல்ல பரலோகமே என் சொந்தமே என்னைக்கு காண போறனேன்னு சொல்லி பாட போறீங்களா? விளங்குதா உங்களுக்கு? அந்த பரலோகத்துக்கு நீங்க போறதுக்கு ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. எல்லாரையும் பரலோகத்துக்கு கொண்டு போறதை ஆண்டவர் லேசா பண்ணிட்டார். இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட எல்லாருக்குமே என்ன உண்டு? பரலோகம் உண்டு. விளங்குதா? அதுல சந்தேகமே கிடையாது. அவங்க எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த வேத வசனம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். யோவான் 3:16 அதை படிக்கணுமா? பார்த்துதான். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு நரகத்துக்கு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி, இவ்வளோ எளிய சுவிசேஷத்தை ஒரு நாள் கொஞ்ச நாளைக்கு முன்னால, கொஞ்சம் மாசத்துக்கு முன்னால ஒரு குடும்பமா ஒருத்தர் வந்து இங்க வந்து உட்கார்ந்தார். எங்கிருந்து? சென்னை பட்டணத்துல எக்மூர்ல நடக்கிற இந்த ஆராதனைக்கு ஒருத்தர் இங்க வந்து உட்கார்ந்து இருந்தார். ஐயா, நீங்க ஒரு ஆராதனைக்கு இவ்வளவு தூரமா நீங்க வந்திருக்கிறீங்களே, ஏன் வந்திருக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, ஐயா, எல்லா சபைகளிலும் சின்ன வயசுல இருந்து எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டாங்க, உன் பாவத்துக்கு தண்டனை இருக்குது, நீ உன் பாவத்தினால நீ பரலோகத்துக்கு போக மாட்டான்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆனா உங்க செய்தியை கேட்ட உடனே எனக்கு ஒரு விடுதலை வந்தது. என்ன விடுதலை வந்தது? ஆக்கினை தீர்ப்பிலிருந்து விடுதலை உங்க செய்தியை கேட்ட உடனே தான் எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னார். விளங்குதா? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு என்ன கிடையாது? ஆக்கினை தீர்ப்பு இல்ல. ஏன்னா 3:16 நீங்க எல்லாருமே மனப்பாடமா சொல்லிட்டீங்க. 3:17 பார்க்காம சொல்ல தெரியுமா? நான் இங்க நம்முடைய சபையார் சொல்லிடுவீங்க. ஏன்னா அடிக்கடி நான் சொல்லி உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படிக்கு தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அதாவது ஒரு வசனத்தை மட்டும் வச்சு சொல்றேன்னு சொல்லாதீங்க. அடுத்து இது நான் எப்பெல்லாம் சொல்றேன்னா இன்னொரு வசனத்தை சொல்லுவேன். யார சொல்லுங்க பார்க்கலாம். 5:24 யோவான், என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல். ஆக்கினை தீர்ப்பு மட்டும் இல்ல, அவனுக்கு என்ன கிடையாது? மரணமே கிடையாது. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு என்ன இல்ல? ஆக்கினை தீர்ப்பும் இல்ல, மரணமும் இல்ல. ஆமென். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? உங்களுக்கு எனக்கும் குற்றமில்லாத, குற்றவுணர்வு இல்லாத ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கவனிங்க, யோசேப்பு வாழ்க்கையில மட்டும் கர்த்தர் தயவு வைக்கல. ஒரு ரூத் என்ற ஒரு
யூதர் அல்லாத ஒரு பெண்ணின் மேல் கர்த்தர் ஒரு தயவு வைத்தார். வாசிக்கிறீங்களா? ரூத் 2:2 படிங்க. மோவாபிய ஸ்திரீயாகிய ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் எனக்கு தயவு கிடைக்குமோ, அவர் பிறகே போய் கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றாள். அதாவது கவனிங்க, ஒரு யூத தேசத்தாராய் இருக்கிற ஜனங்கள் வேற எந்த ஜாதியும் கிட்டையே சேர்க்க மாட்டாங்க. ஆனா இந்த யூத தேசத்துல என்று சொல்லி மோவாபிய ஸ்திரீ, அருவருக்கப்பட்ட ஒரு ஜாதியான ஒரு பெண் அங்க பெத்லெகேமுக்கு போயிட்டா. எதுக்கு தெரியுமா? அவர்கள் அங்கே பிறகே போய் கீழே விழுறத போய் பொறுக்கிட்டு வர்றதுக்காக போயிட்டு போறா. யாருடைய கண்ணில் தயவு, இயேசுக்கு மேல் இருக்கிற தயவு வேற யாருக்குமே கிடையாது. எத்தனை பேர் நம்புறீங்க? என் மேல் ஆண்டவர் இயேசு இருக்கிறார், ஆகவே நான் அவருடைய தயவை நான் எதிர்பார்க்கிறேன். இந்த வேற ஜாதியான இந்த பொண்ணு சொல்றா, யாருடைய கண்களிலே எனக்கு தயவு கிடைக்குமோ அவர் பிறகே நான் போய் என்ன செய்து வருகிறேன்? கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன். கவனிக்கிறீங்களா? அவளுக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? இப்ப போகும்போதே சொல்லிட்டு போறா, யார்கிட்ட எனக்கு என்ன தயவு கிடைக்குமோ, காலையில எந்திரிச்ச உடனே என்ன சொல்லணும்? இன்னைக்கு கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற தயவை பார்க்கிறதற்கு என்னுடைய கண்கள் கொள்ளாதுன்னு சொல்லிட்டு போகணுமா? அதை விட்டுட்டு இன்னைக்கு எத்தனை பேர்கிட்ட போய் நான் போய் சண்டை வாங்கிட்டு எத்தனை பேர்கிட்ட திட்டு வாங்கிட்டு வர போறேன்னு சொல்லுவீங்களா? ரூத் என்னங்க சொன்னா? யாருடைய கண்களில் எனக்கு இன்னைக்கு வேலைக்கு போனா எத்தனை பேர் என்னை பார்த்து சத்தம் போட போறாங்க, எத்தனை பேர் என்கிட்ட சண்டை வாங்க போறாங்கன்னு போவீங்களா? இல்ல ரூத் மாதிரி போக போறீங்களா? ஏன்னா ஆண்டவர் சொன்னார், தாம் அழைக்கப்பட்ட வந்த வசனத்துக்காக தான் இந்த இவ்வளவு விளக்கத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். தாம் மகிமைக்கு எத்தனமாக்கின கிருபா பாத்திரம் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யமாகிய தயவையும் கிருபையும் கொடுக்கும் பொருட்டு, ஆமென், உங்களை எண்ணி கர்த்தர் அவருடைய மகிமைக்கு எத்தனமாக்கின கிருபையின் பாத்திரங்கள். நீங்களும் நான் என்ன பாத்திரங்க? என்ன பாத்திரம் சொல்லுங்க? அவருடைய தயவு, கிருபை, பொறுமை என்கிற காரியத்தை கர்த்தர் உங்க மேல என் மேல ஒவ்வொரு நாளும் ஊற்றிக்கொண்டே இருக்க விரும்புகிறார். அதனாலதான் யோசேப்பு நல்ல காரியம் செஞ்சான், அதனால யோசேப்பு ஆசீர்வதித்தேன்னு சொல்லல. ஆண்டவர் என்ன சொல்றார்? கிரியைகளின்படி உண்டாயிராமல் தம்முடைய அழைப்பின்படி கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் என்று அவர் சொல்லுகிறதை குறித்து நாம் ரோமர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மறுபடியும் அதை படிக்கிறோம் பாருங்க. தேவனுடைய தெரிந்து கொள்ளின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி வருகிற ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் உங்களுக்கு எனக்கு எப்படி கிடைக்கிறது? தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி. அததான் சொல்லிட்டு தொடர்ந்து வர்ற வசனத்துல கர்த்தர் அங்கே சொல்றார், தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரிய பண்ணும் பொருட்டு அவர் தம்முடைய தயவை உங்கள் மேல் இலவசமாய் பொழிய விரும்புகிறார். அதே போல இந்த ரூத் எதிர்பார்த்தது போல இந்த வாரம் முழுவதும் எத்தனை பேர் அவருடைய தயவை எதிர்பார்க்கணும்னு விரும்புறீங்க? 2:2 படிச்சீங்க. இப்ப அதுல 2:13 படிங்க. அதற்கு அவள், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்க வேண்டும். கவனிக்கிறீங்களா? ஏற்கனவே தன்னுடைய புருஷன் மரித்து போனான். இவ யார்? இப்போ விதவையான இந்த ஸ்திரீ. அவ போகும்போது சொல்லிட்டு போறா, யாருடைய கண்களிலே எனக்கு தயவு கிடைக்குமோன்னு சொல்லிட்டு போன பொழுது பெத்லெகேமில் இருக்கிற பெரிய பணக்காரனுடைய வயலிலே போய் நுழைஞ்சிட்டா. தெரியாமலே போய் நுழைஞ்சிட்டா. அங்க தெரியாம போய் நுழைஞ்ச இடத்துல அந்த பெரிய பணக்காரனுடைய கண்ணு யார் மேல விழுந்தது? இந்த ரூத்தின் மேல் விழுந்தது. யாரா யோசித்து பார்க்க முடியுமா? ஊர்லயே பெரிய பணக்காரன், கல்யாணம் ஆகி கணவன் செத்து போன 2ஆம் தாரத்து மனைவியை போய் கல்யாணம் பண்ணுவானா? ஊர்ல பெரிய பேர் உள்ள ஆள் யார் இவரு? இந்த போவாஸ். இந்த போவாஸை இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியான இந்த போவாசை குறித்து அங்கே இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டு அங்க இந்த போவாசுடைய கண்ணு யார் மேல விழுந்தது? ரூத்தின் மேல் விழுந்தது. அதுதான் அங்க போட்டிருக்குது. படிங்களா? இப்போ பெரிய பணக்காரன் இப்படிப்பட்ட பெண்ணை கல்யாணம் பண்ணுவானா? பண்ண மாட்டான். ஆனால் கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய கிருபை அந்த ரூத்தின் மேல் இருந்தபடியால் 2:13 இப்ப படிங்க. என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்க வேண்டும்.
அவ என்ன சொல்றான் பாருங்க, நான் உம்முடைய வேலைக்காரிகளில் ஒருத்திக்கு சமானமாய் இராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாள் Above all powers, above all kings, above all nature and all created things, above all wisdom and all the ways of man, you were here before the world began. Above all kingdoms, above all thrones, above all wonders the world has ever known, above all wealth and treasures of the earth, there's no way to measure what you're worth. Crucified, laid behind the stone, you live to die, rejected and alone, like a rose trampled on the ground. You took the fall and thought of me above all powers, above all kings, above all nature and all created things, above all wisdom and all the ways of man, you were here before the world began. Above all kingdoms,